ஆல் வெல்கம் டு மல்டிஃப்ளை டாய்ஸ். இன்றைக்கி நம்ம மல்டிஃப்ளை டாய்ஸோட ஒரு சூப்பரான ஸ்டால் செட்டப்பில் இருக்கோம். ஸோ இது ஃபுல்லாக நான் எல்லா டாய்ஸோட டெமோவும் உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த டாய் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் டெஃபினட்டாக டிஎம் பண்ணுங்கள், ஆர் எல்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேன் எடுத்திங்கனாலே அதிலே 4 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபேன் இருக்குது. வீடியோ கேம்ஸில் 3 வெரைட்டிஸ் ஆஃப் வீடியோ கேம் இருக்குது. ஸோ ஒரு ஐட்டம்லேயும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி, கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவங்களோட ப்ரைஸ் டெசிஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிக் பண்ணிக்கிற மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். டெஃபினட்டாக நம்மளோட கலெக்ஷன் செக் பண்ணி பாருங்கள். ஹைலைட்ஸில் டெமோ ஹைலைட்ஸ் செக் பண்ணிங்கன்னா எல்லா டாயோட டெமோ ஹவு டு பிளேன்னு உங்களுக்கு வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாய் வேணும்னா டெஃபினட்டாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்க்கை என்பதே அன்பின் வாட்டர் குடிச்சா நம்ம மைண்டுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம உடம்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நல்லா படிக்கலாம். Nothing says I love you like your eyes on my lips with carbon dioxide. New art challenge. Let's see your beginning stage, your midway stage, your halfway stage, and then your finished art piece. நம்ம கடமையில கண் பார்வை ஓவர் ஆகி போச்சு. ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய்க்கு நவ்வால பூசணிக்காய வாங்கி நம்ம கலெக்ஷனை பார்த்து வாய புழக்கிறவன் தலையில பூரா போட்டு ஓட. The universe says, the reason you want it so much is because you already have it in the future. Your desire is a preview of what's to come. Don't let your dream die. Keep your faith high. எளவுக்கு தான் மனுஷ பதர்களோட பேச்ச நிப்பாட்டி 500 வருஷம் ஆச்சு. என்ன ஏமல வம்பு கிளிக்கிய இல்ல பறவை பண்ணி இதோட தான் நான் பேசுறது. ஏன் இருந்தா என்ன? ஒருத்தன் கல்லண இரட்ட பிரளயமே ஆனை ஒருத்த சீனை ஒருத்த இனஞ்சு வளம் வரும் கழகமே இழுக்கும் மூச்சிலும் இருவர் பேச்சிலும் நட்பு வாசமே நூறாண்டு வாழணுமே. Why people fail in any business? You can even become millionaire selling peanuts if you take the business seriously. நீங்க வேர்கடல வியாபாரம் பண்ணி கூட அதுல நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும். அந்த பிசினஸ் நீங்க சீரியஸா எடுத்தா, நீங்க 5 லட்சம் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா கூட நீங்க எப்படி மனசுல நீங்க நினைச்சுக்கிட்டு நீங்க வேலை செய்யணும் தெரியுமா? 50 கோடி 100 கோடி ஒரு வியாபாரத்துல இன்வெஸ்ட் பண்ணா எந்த அளவுக்கு அந்த பிசினஸ் நீங்க சீரியஸா எடுப்பீங்களோ அந்த அளவுக்கு சீரியஸா எடுக்கணும். டே அண்ட் நைட் அதை பத்தி தான் நினைக்கணும். சீரியஸா எடுக்கிறவங்க அவங்க கனவை நிறைவேற்றிப்பாங்க. அந்த கனவை உங்களை தூங்க விடக்கூடாது. நான் கனவுன்னு சொல்றது உங்களுக்கு தூங்கும் போது வருது, அதை பத்தி நான் சொல்லல. அப்படி உங்களை தூங்க விடாம அந்த கனவு செஞ்சிருந்தா நீங்க அந்த பிசினஸ் நீங்க சீரியஸா எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். சின்னதா இருந்தா கூட அதை நீங்க பெருசாக்க முடியும். எப்போ? Exactly, if you take it seriously, 100% serious and I want to become successful, 100% நான் ஜெயிச்சே ஆகணும்ன்ற அந்த வெரி சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, கம்பெலிங் ரீசன், பர்னிங் டிசைர், இதெல்லாம் எப்ப வரும்னா நீங்க சீரியஸா இருந்தீங்கன்னா. that is number 1. சீன் டபாக் டம் டம். நாளைக்கு இத வச்சுதான் பில்டப் பண்ணலாம். மகனே எதுக்குடா இப்படி விளம்பரம்? பெரியப்பா இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மேல்வாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். 1 2 3
என்ன இது வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா ஏய் உன் பேர மைக்கு செட்டு போட்டு உருமி காட்டு 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 என்ன பாரு பொட்ட புள்ள போக உலகம் பாத போட்டு வைக்கும் முட்டை சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும் படங்காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி Before 30 நீங்க கத்துக்கிட்ட டாப் 5 lessons என்ன? ஃபர்ஸ்ட், தன் கையே தனக்கு உதவி. நம்மளை ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நம்ம தான் நம்மளை ஹெல்ப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். செகண்ட், be it anyone, financial stability is most important, especially for females. கண்டிப்பா அம்மா அப்பாவையோ நம்மளோட ஹஸ்பண்டையோ நம்பி நம்ம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி முக்கியம். தேர்ட், ஈஸி மணி அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. there is no replacement for hard work. ஹார்ட் ஒர்க்கை பீட் பண்ண முடியவே முடியாது. ஃபோர்த் ஒன், நமக்கு கோல்ஸ் இல்லையே, ட்ரீம்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டாம். நம்ம செய்கிற வேலையை நல்லா டெய்லி செஞ்சுட்டே இருந்தால் அதுவே ஒரு பாத்தாக கொண்டு போய் விடும். அந்த பாத்தே ஒரு கரியராக மாறும். ஃபிஃப்த் ஒன், சொசைட்டியில் பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு எவ்வளோ சீக்கிரம் நம்ம வாழ்க்கையை நம்ம நோக்கி போகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் சக்ஸஸ் ஆக முடியும். I don't know how, I don't know why, I just witnessed divine feminine. It could go. இறங்கிட்டேன்னா இறங்குனதுதான், நான் மாற மாட்டேன். நான் மோட்டிவேட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லாட்டி விலகிருங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் வைப்ல எனக்கு வேணாம். ஒன்லி பாசிட்டிவ் வைப். 10,000 ஆரா 100+ ஆரா. Plan A, Plan B. Plan B is how to implement Plan A. நீ என்ன பண்றியோ அதை தொடர்ந்து அப்படியே பண்ணிக்கிட்டே இரு. உன்னை ஏமாத்தாத ஒரே விஷயம் உன்னோட தொழில் மட்டும்தான். சோ இந்த தொழிலை நம்பி நீ இதுல இருந்து சம்பாதிச்ச இந்த மக்களை நம்பி ஓடிக்கிட்டே இரு. உனக்கு என்ன சேரணுமோ உன்னை வெள்ளந்தி மனசுலதான் ஆசைக்கு அளவெதுக்கு பணங்காசு உலகத்துல வாழ சைக்கிள காணப்படும் எதுக்கு பயப்புள்ள போகாத இடத்துக்கெல்லாம் போகணும் திட்டம் போட்டு ருசிக்காத உணவெல்லாம் ருசிக்கணும் ஆசைப்பட்டு குத்தம் சொல்லும் உலகத்துல வாழ்றதும் குத்தம். Pressure is a privilege. Not everyone gets to feel it. It means you're in the game. It means you're doing something that matters. Billie Jean King said it best. Pressure is a privilege. And she knows
A plaque bearing that quote stands at the entrance of Arthur Ashe Stadium at the US Open, reminding players that the weight they feel is a sign of their significance. But this isn't just about tennis, it's about life. If you're feeling pressure, it means you have responsibility. It means people are counting on you. It means you're pushing boundaries. So the next time you feel overwhelmed, remember, pressure isn't a burden. It's a sign that you're on the path to greatness. Embrace it because pressure is a privilege. கஷ்டம் காதலுக்கு இஷ்டம் வெற்றி பெற வேண்டும் என்றால் காதல் எதையும் தாங்கிடுமே முட்டும் கதவுகளை தட்டும் சறுக்கி விழும் பாதை எல்லாம் வெற்றி படியாய் மாற்றிடுமே அண்ணாந்து பார்க்காமல் விண்மீனை வீழ்த்திவிடும் துணையாரும் இல்லாமல் ஜெயித்திடுமே இது நெருப்பில் செய்த இரும்பு வளையமே இருமனம் விரும்பி துணிந்து நுழையுமே பயங்களும் தயக்கமும் விடுமுறை எடுத்திடுமே வேரோடு வேர்வை ஊற்றி காதல் என்றும் வென்றுவிடும் பெரியோடு ஓடும் போது தடையை உடைத்துவிடும் கடல் நீரை தேக்கும் போது உப்பாய்த்தானே மாறிவிடும் கண்ணீரை தேக்கும் காதல் முத்தாய் மாற்றிவிடும்